இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் தேவன் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக ஏதோ செய்றாங்க. இந்த மனுஷி எனக்கு விரோதமாக பேசுறாங்க. இந்த மனுஷன் எனக்கு பேசுகிற வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. அந்த மனிதர்களை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. நமக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். நம்மோட என்ன காரியங்கள் வந்தாலும், பிசாசானவன் என்ன காரியம் கொண்டு வந்து போட்டாலும், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம பக்கத்துல இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறார். நமக்கு ஏன் எதற்காக கலக்கமும், பயமும், இந்த காரியத்தை எப்படி நான் நடத்தப் போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் வாழ்க்கைய எப்படி நான் கொண்டு போகப் போறேன்? எனக்கு ரொம்ப திகிலா இருக்கு. எனக்கு வேதனையா இருக்கு. துக்கமா இருக்குன்னு ஏன் நம்ம கலங்க வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்காரு. உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கலங்க. இன்றைக்கு மோசேயோட இருந்தது போல ஆண்டவர் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவோட இருந்தது போல உங்களோட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. கலங்க தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்வார். நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்துல ஆண்டவர் நமக்கு ஜெயமாக மாற்றிக் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஜெயமோ ஆண்டவரிடத்தில் வருகிறது. அற்புதமோ ஏசப்பா கிட்ட இருந்து வருகிறது. இன்றைக்கு எந்த காரியத்துக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நீ நின்று கொண்டு வேதனையோட இருக்கலாம். இன்றைக்கு அந்த சூழ்நிலையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என்னுடைய அருகில் இருக்கிறாரு. அவர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அவர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு விடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் உங்களை தேற்ற முடியாது. ஆண்டவர் மாத்திரம் தான் உங்களை தேற்ற முடியும். மனுஷன் நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள், ஆண்டவரோ நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். உடைந்து இருக்கிற உங்கள் உள்ளத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தோட இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீ பயப்பட தேவையில்லை. ஒரு சேனாதிபதி ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பார். யுத்தம் பண்ணுவார். அவர் பேசுவார். நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரும், அதிசயமான காரியங்களை செய்கிறவரும் ஆண்டவர். இன்றைக்கு ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கடைசி நாள் வரையும் கர்த்தர், நீங்க இந்த காரியம் எனக்கு
சுத்தமா நடக்கல. இது அவ்வளதான் என்று நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவரிடத்தில் நிலைத்திருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி, ஜெயமாக நம்முடைய கரத்தில் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உங்க ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. இந்த நாளை நாங்க உங்க சமூகத்துல ஒப்புக்கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கி வருவீராக. எல்லா தடைகள மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாள்ல ஆண்டவரே, பயத்தோட, திகிலோட இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வரவேண்டிய பணங்கள் வரட்டும்ப்பா. எல்லா தடைகள கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த நாளை உங்க சமூகத்துல நாங்கள ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. என் தேவ கரம் இந்த நாள்ல கடந்து வரட்டும்ப்பா. இந்த தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும் ராஜா. இந்த தேவ வல்லமை கடந்து வரும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மட்டும் இருந்தால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதவர்களுக்கு ஜெப ஆவிய ஊற்றுங்க. எல்லா தடைகள உடைங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.